எல்லாமல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் நம் சடாட்சர சண்முகனுடைய திருவருளோடு சேர்ந்து கிடைக்கப்பெற்று அகார உகார மகார தத்துவ மந்திரங்கள் எல்லாம் ஓம்கார பிரணவமாய் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் மனதிலும் வீற்றிருந்து வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பவும் போல நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே புதிதாக தான் அறிமுகப்படுத்தணும். அது எப்பவும் போல நம்மோடு பயணித்திருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் திரு மணிமேகலை பிரசுரத்துடைய நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வான் ஐயா தான். ஐயா, நீங்கள் பக்தரோட இணைந்துக்குங்க ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், நேயர்களுக்கு காலை வணக்கம். சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் ராஜ் தொலைக்காட்சியில் நான் இணைவது பற்றி பெரிதும் மகிழ்கிறேன். ஒரு சில பக்தர்கள் என்னை பார்க்கும்போது சொல்கிறார்கள், உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். நீங்கள் சுவாமியுடன் அதிக நேரம் இருக்கிறீர்களே, அதை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுப்பனே எனக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி சொல்லி மகிழ்கிறேன். ஐயா, பிரமாதமாக சொல்லிட்டீங்க ஐயா. இது நம்ம கையில் இல்லையா, நிகழ்ச்சியும் சரி நாம் இணைந்து செய்வதும் சரி நம்ம கையில் இல்லையா. இந்த ஒரு மணி நேரம் இறைவன் அருள் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட நேரம் நம்புறேன் அடியேன் கருதுறேன் ஐயா. அது பாருங்கள், எவ்வளோ பேர் லைன் கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த இணைப்பு சரி இருக்காது. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. யாராவது ஒருத்தர் அப்போ தான் எடுத்து போட்டிருப்பாங்க, கிடச்சிரும். இதெல்லாம் நாம் கிட்ட எப்படி ஐயா இருக்கும், வரையறுத்து நம்ம செய்கிறதே இல்லை. யதார்த்தமான விஷயங்கள் தானே ஐயா. அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா, வருகின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி மாலை எப்பொழுதும் போல் 7 மணி முதல்ல ஆரம்பித்து நம்ம செய்வோம். எப்போவுமே அது ஒரு அற்புதமான விஷயம். அந்த பௌர்ணமியில் பங்கு கொள்வது என்பது இந்த ஷடாட்சர சண்முகனும் பாம்பன் சுவாமிகளும் அனுகிரக வாராகியும் அசிதாங்க பைரவரும் யோக கணநாதரும் பரிவார தெய்வங்களும் நவமாதர்களும் அங்கே பார்த்திங்கன்னா பிரத்யட்சமான மந்திர பிரயோகங்கள் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் பல கோடிகள் மந்திர பிரயோகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை பண்ணும் போது இந்த மனம் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமி வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய அருளை மனப்பூர்வமாக பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு பாலமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு நாம் பௌர்ணமி நம்ம ஆசிரமத்திலே பங்கு கொண்டு பயனடையணும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் போல அகண்ட பாராயணம். நான் அதில் எனக்கு எத்தனையோ பூஜைகள், எத்தனையோ விதமான புதிய பூஜைகள், ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தப்படாத விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் கூட இந்த அகண்ட பாராயணம் என்பது என்னென்னா, ஒவ்வொரு மாதம் ஐயா அன்பான பக்தர்களை நான் பார்க்குறதும் பக்தர்கள் என்ன அடியனை பார்க்குறதும் அந்த ஒரு பரஸ்பரம் மட்டும் இல்லை, வேர்க்க நீ அங்கேயே இருந்து அதை செய்வதும் நான் பார்த்து ரொம்ப. ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. அகண்ட பாராயணம் மட்டும் நான் எப்பவுமே விட்டதில்லை ஐயா. அது என்னென்னா, அந்த 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 அகண்ட பாராயணத்தில் இந்த பக்தர்களுடைய பலன் மிக பெரியது ஐயா. எளிதில் அருள் கொடுக்கக்கூடிய, எளிதில் பலனை கொடுக்கக்கூடிய, எளிதில் பரஸ்பரமான பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நான் அங்கே மனம் ஓர்ந்து அவங்களோட பகிர்ந்து பேசுவேன் ஐயா. என்னென்ன மாதிரியாக மனிதன் இப்போ நீங்கள் அகண்ட பாராயண பக்தர்களை கூட்டிங்கன்னா நெகட்டிவே இருக்காது ஐயா. 170 பேருக்கு அந்த சிந்தனையே யாருக்குமே இருக்குது. பயப்படவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. 70 விழுக்காடு இருக்கும் ஐயா. அப்படிப்பட்ட அகண்ட பாராயணம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை. இப்போ எத்தனையோ விதத்தில் பிரச்சனைகள்லாம் எங்கெங்கேயோ போய் தேடுறோம். இதில் முழுமையாக தன்னை பங்கு கொள்ளும் பொழுது தொடர்ந்து தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை ஐயா. அந்த வகையில் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அதாவது போகலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், என்ன தான் நடக்குது பார்த்துட்டு வரலான்னு சிந்தனை இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். முழு பக்தியோடு ஏற்கனவே வந்துட்டுருக்கிறவங்க வேறு. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களை இணக்கி பாருங்கள். இணக்கி கொண்டால் உங்கள் பிணக்குகள் எல்லாம் அகன்று போகும். அதுதான் அதோட தத்துவம் ஐயா அகண்ட பாராயணம்.
அதே போல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அந்த அகண்டபாராயணம் காலையில் 8 மணி முதல் தொடர்ந்து நடக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக தேய்பிறை பஞ்சமி, சனிக்கிழமை 1:30 வரைக்கும் தோராயமாக சொல்கிற இருக்குது. அதனால் இந்த தேய்பிறை வழிபாடு பஞ்சமிக்கு செய்கிறவங்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி நான் நம்ம ஆசிரமத்திலே நிறைய பார்க்குற ஐயா பெருகிட்டு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பலனை நீங்களும் அடையணும் ஐயா. அப்படியே ஒரு பக்தரை பார்த்துட்டு கேள்வி. வந்துடும். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? பட்டுக்கோட்டில் இருந்து பேசுகிறேன், விஜயலட்சுமி பேசுகிறேன். விஜயலட்சுமி அம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். பொண்ணு பேர் என்னம்மா? பொண்ணு பேர் பத்மஸ்ருதி. பத்மஸ்ருதி. என்ன வயசுமா? வயசு 23ஆவது. சொல்லுங்கம்மா. மூல நட்சத்திரம், தனுசு ராசி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. சுவாமி நன்றி சொல்லணும். சொல்லுங்க, நான் தான்மா பேசிக்கிட்டே இருக்கேன். சாமி அப்பா, நான் சாமின்னு சொல்லணும், அப்பான்னு தான் சொல்லணும். எத்தனையோ பேருக்கு நீங்க அப்பா இருக்கிறீங்க, எனக்கு ஒரு அப்பா நாங்கள நினைச்சுக்கிறோம்ப்பா. என்ன இதுல என்ன சொல்லணுமா? ஒரே ஆலமரம் தானே, எத்தனை கிளைகள்ல யார் வந்து உட்கார்ந்தா என் பிள்ளைகள் தானே. கண்டிப்பா கண்டிப்பா, நான் உங்களை வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கு எனக்கு. சரிம்மா. என் பொண்ணுக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு, பையனுக்கு 3 பேருக்கும் பார்த்துட்டு வந்தேன். சரி. நீங்க சொன்ன மாதிரியே பையனுக்கு ஒரு பெருசா ஒரு படிப்புல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர். சரி. பொண்ணு இப்போ 2ஆம் டிகிரியே படிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. உங்கள்ட்ட வந்து பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் இருக்கு. மறு டிகிரி போட்டிருக்கிறாப்பா. சரி. இந்த வீட்டுக்காரருக்கு இப்போ இந்த ஆக்காட நவராத்திரிக்கு 10 நாள் இந்த வேலை வாய்ப்புக்காக பணம் அனுப்பி பார்க்க நான் சேர்ந்துக்கிட்டேன். வர முடியல, ஆனால் அதில் பணம் அனுப்பி கலந்துக்கிட்டேன். சரி. அதில் ஒரு மாற்றம், அவருக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரி. அதே ஒரு மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். அப்பா வீட்டுக்கு விக்ரமாயா வாங்கி கொடுத்தா அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரி. அது வந்து எடுத்து நம்ம எப்படி தண்ணியில விட்டுட்டு வேற எதுவும் வாங்கி வச்சுக்கலாமா? அதாவது விக்ரமாய உடையுதுன்னா 2 விஷயம். வடகிழக்கு மூளை சரியில்லையான்னு முதல்ல பார்க்கணும், அல்லது தென்கிழக்கு மூளை, இந்த 2 மூலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வாஸ்துப்படி அது பிரச்சனை இருந்தால் அது காட்டி கொடுக்கும். விபத்துகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு. நாம் பாட்டு திருஷ்டி சூன்யன்னு போயிட்டு இருப்போம். இல்ல தானா இல்ல, ஒரு ஆணிலேருந்து இன்னொரு ஆணிக்கு மாட்டையில தவறி விழுந்திருக்கு. எப்படி விழுந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சிங்க. கவனிக்கிறதுல என்ன இருக்கு? தப்புன்னா சரிப்படுத்திக்கலாம் இல்லையா? சரி. அதாம்மா. வேறம்மா? என் பொண்ணு, மூத்த பொண்ணு இப்போ IAS பரீட்சை எழுதுனா. ஆனா நீங்க கிடைக்கும்னு சொல்லி சொன்னீங்க, கண்டிப்பா எழுத சொல்லுங்க, கிடைக்கும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா கிடைக்கல. அதுல இருந்து மனசு உடைஞ்ச மாதிரி. ஏன் திருப்பி முயற்சி பண்ண வேண்டியதானே? முயற்சி எல்லாரும் ஒரே முறையில கிடைச்சிட்டா நீ ஊர் ஃபுல்லா கலெக்டரா இருப்பாங்கம்மா. ஆமா ஆமா, அதெல்லாம் என்ன, முயற்சி தானம்மா. ஒரு முறை தோத்தா அதனால என்ன? அதுக்கு அப்பதான் அதை இந்த மாதிரி நெகட்டிவ் ஆகக்கூடாது. திரும்பவும் வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கம் வரணும். இந்த குணமே கலெக்டர் ஆக முடியாது. 6-7 மாசமாவே ஒரு சரியான ஒரு இது இல்ல என்னகிட்ட. அப்படி இருந்தா அடுத்தது எப்படி பாஸ் பண்ண முடியும் பாப்பாவால? என்ன எதிரியா பாக்குற மாதிரி இருக்கிறா. சும்மா என்ன பார்த்தாலே பிடிக்காத மாதிரி இருக்கிறா. எதனா லவ் பண்றாளா என்ன? கொஞ்சம் சிக்கலும் இருக்கு. அதை நான் பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல இருந்தா என்ன ரொம்ப தெரியும் எனக்கு. நான் அதை சொல்ல வேணான்னு பார்த்தேன். நான் கலர்றீங்க, நான் என்ன பண்றதுமா? சொல்லுங்க. பரவாயில்ல. ஒண்ணு வேணாமா. நேரலை வரிசை, இது நேரலை வரிசை வேண்டாமா. நீங்க வந்து என்ன பாருங்க அந்த விஷயமா. நல்லதுமா. இல்ல எவ்வளோ சாவகாசமா பேசுறாங்க பாரு நம்ம பிள்ளைங்க. ஹலோ 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 ஐயா, அப்படியே கேள்வியை நினைவுபடுத்துறீங்க ஐயா. சென்ற வாரம் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். நம்மளுக்கு நேரம் நிறைவாயிட்டதுனால அதுக்கு பதில் சொல்ல முடியல. சிலர் காண முடியாத கடவுளை எப்படி நம்புவது என்று எண்ணுகிறவர்களும் உண்டு, சொல்கின்றவர்களும் உண்டு. இதற்கு தங்களின் பதில் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம கேட்டிருந்தேன். காண முடியாத கடவுளை எப்படி நம்புறது? ரொம்ப அதாவது ஐயா, இது பாருங்க, உங்ககிட்ட வருது பாருங்க அந்த கேள்வி. நல்லா அனுபவம் தோய்ந்து இயல்பான வாழ்க்கையிலே நம்ம இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் ஐயா. நெய் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க.
பாலை பார்த்துட்டு அதுக்குள்ளே நெய் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஐயா? ஆஹா, பால் தானே, நல்ல நல்ல உதாரணம். அதுக்குள்ளே நெய் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி போகட்டும், கருப்பாக இருக்குது கூழாங்கல் மாதிரி வயரம், அதுக்குள்ளே ஒளி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் நம்புகிறாங்க அது வைரம்னு. பாலில் நெய் இருக்குன்னு நம்புகிறாங்க. மரம் இருக்குங்க, சாதாரண ஒரு விறகு, அந்த விறகை இன்னொரு விறகோட உரசும் பொழுது நெருப்பு வரும். அதில் நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? விறகை கூட நம்புகிறான் மனிதன். விறகிலே வேகப் போகின்றவன் விறகையும் நம்புகின்றான். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் வந்து கடவுள் இருக்கிறது பார்க்கலன்னு எப்படி ஐயா சொல்ல முடியும்? இதற்கு பதில் சொல்ல முடியும்னா அப்போ அதுக்கு பதில் இருக்கா இல்லையா ஐயா? என்னைக்கோ பாட்டாங்க ஐயா சித்தர்கள் எல்லாம். விறகில் தீயினன் பாலில் படும் நெய் போல மறைந்து நிறைந்துள்ளான் மாமணி சோதியன், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையும் முன் நிற்குமே அப்படின்னு என்னைக்கோ பாட்டாங்க ஐயா. விறகுக்குள்ளே நெருப்பு இருக்கப்பா. இன்னொன்று பாருங்கள், அதுக்குள்ளே போனோம்னா நிறையா இருக்குது. ஒரு சக்தி, இன்னொன்று சிவம், இது ரெண்டுனுடைய இயக்கம்தான் உயிரும் உடலும் ஐயா. பூ வாசம் என்றால் அந்த பூ சிவனாக இருப்போம், வாசம் சக்தியாக இருக்கும். இந்த இரண்டு சேராமல் ஒன்று உருவாகவே ஆகாது ஐயா. எதையுமே சொல்ல முடியாது இது ஒன்றாக வந்தது என்று எதையுமே சொல்ல முடியாது. இரண்டு சேர்ந்தால்தான் ஒன்றுக்கு பெருமை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சட்டை பேனா எதுவுமே இரண்டு சேரும்போது தான் ஒன்றாக உருவாகும். அப்போ இந்த பூ இருக்கு பாருங்க, அது அரும்பு கோணினில் அதன் மனம் குன்றுமோ, கரும்பு கோணினில் கட்டியும் பாகுமா, இரும்பு கோணினில் யானையை வெல்லலாம், மனிதன் கோணினில் நாம் என்ன செய்யும்? அதுக்கு இந்த பூ கோணலாக, செடி கோணலாக இருக்கட்டும், பூ கோணலாக இருக்கட்டும், அது உள்ளே இருந்து வாசம் வந்துடும். கரும்பு எப்படின்னா இருக்கட்டும், ஆலையில் இட்டால் அதில் வெல்லம் எடுக்கலாம். அது பெண்டானா இருக்கட்டும், உடஞ்சினா இருக்கட்டும், நெடுந்து நீளமாக வளரட்டும், அதுக்குள்ளேருந்து வெல்லம் எடுக்கலாம். இரும்பு கோணம் இருந்தால் அது ஒரு கொக்கி மாதிரி செஞ்சு அங்குசமாக்கிடலாம். ஏன்னா அதுக்கு தான் கட்டுப்படும். அப்போ மனுஷன் கோணிட்டான்னு வச்சுங்க, இது கோணலான புத்தி உடையவனுக்கே உள்ள சிந்தனை. அதுக்கு யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு பதில் சொல்லியும் புரிய வைக்க முடியாது. பசியை உணர்கின்றவன், கிட்டத்தட்ட அதுக்கு பதிலை கொண்டு வந்து சொல்லிட்டீங்க. ஆமாம் ஐயா. பசியை உணர்பவன் இறைவனை உணர்வான். உண்மையான பசியை உணர்கின்றவன் இறைவனை உணர முடியும். பசியை உணரக்கூடிய சக்தி உனக்கு இருக்கும் பொழுது அந்த பசி காட்ட முடியுமான்னா, உங்கள் பசியை எனக்கு நீங்கள் காட்ட முடியாது, என் பசி உங்களுக்கு தெரியாது. அப்போது ஒருவருக்கு ஒருவர் தெரியாது, பசி என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்பந்தம். பசியை கொடுப்பவன் இறைவன், உணவை தின்பவன் மனிதன். அப்போ பசியே ஒன்று இல்லைன்னா அதுக்கு நோய் வந்து அவன் செத்து போயிடுவான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது பாலுக்குள்ளே நெய் இருக்குது, ஏற்றுக்கொள்ளுகின்றோம். விறகுக்குள்ளே நெருப்பு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகின்றோம். கரி போன்ற உள்ள அந்த கல்லிலே ஒளி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அது வைரம் என்று சொல்லுகின்றோம். அதுபோல் இறைவன் இருக்கிறான் என்பதை பசியை போல் உணர முயற்சிப்பவன் இறைவனை பற்றி தெரியும் ஐயா. நல்லா இருக்கு, இதுதான் ஐயா விஷயம். ஒரு பக்தர் ஐயா. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் சென்னசூர்ல வந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் பொண்ணுக்கு சார். பொண்ணு பேருமா? பிரீத்தி சார். பிரீத்தி வயசுமா? 18 வயசு நடக்குது சார். சொல்லுங்கம்மா. அதான் உடம்பு சரியில்லை, எந்த நேரமும் உடம்பு சரியில்லை, அதே டயர்டா படுத்துக்கிட்டே இருக்கணும். வந்து சரி, டேட்டு சரியா ஆக மாட்டேங்குது. அது கை கால்லாம் வீங்கிடுச்சு அந்த டேட் ஆகிற டைமுக்கு. சரி. உடம்பே ஊதலா இருந்து. சரி. அதுதான் ஹாஸ்பிட்டல் போனா எந்த இதுவும் இல்லை, நார்மலா இருக்குதுன்றாங்க. சரி சரி. அதுதான் சார் கேட்கலாம். அம்மா, இது நீங்கள் சொல்கிறது வந்து நோய் இருக்கா மாதிரி தான் தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து ஒன்றும் இல்லைனாலும் நம்ம அதை கவனிக்கணும். நீங்கள் கேட்கறது எளிதில் நான் கேட்டுட்டு பதில் சொல்லி தீர்வு கொடுக்க முடியாது. அதை நேரில் பார்த்தாது என்ன ஏதுங்கிறத நம்ம அலசி ஆய்வு செய்ய முடியும்.
இதுக்கு நடுவுல மாதவிடாய் கோளாறு இருக்கிறதுங்கிறது சரி. ம். அது சின்ன பிள்ளையில எப்பயாவது மண்ணு சாப்பிட்றது, கற்பூரம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்ததா அவளுக்கு? சின்ன வயசுல டாப் பீஸ் பழப்பழம் சாப்பிட்டேன் சார். அந்த தொல்லையினால கிட்டத்தட்ட மண்ணுக்கு சமம் தானே. ஆமா ஐயா, அது அது அந்த அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சரிங்க சார். நீங்க அழைச்சிட்டு வந்து பாருங்கம்மா. நேரடியாக இட்டுன்னு வரட்டுமா சாமி? புரியலம்மா? நேரடியாக இட்டுன்னு வரோம் சாமி. அப்பதாம்மா அது புரியும். அப்பதான் நமக்கு சரியான முழுமையா தீர்வு எடுக்க முடியுமா. வந்து பாருங்க. ம், சரிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறடா கண்ணு? வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறம்மா? சாமிஜி, நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? அம்மாவுக்காக கேட்க போறேன். அம்மா பேர் என்ன, வயசு என்னடா கண்ணா? அம்மா பேரு அஞ்சாலாட்சி சாமிஜி. அஞ்சலாட்சி. அஞ்சாலாட்சி. என்ன வயசுடா கண்ணா? வயசு வந்து 56 சாமிஜி. சொல்லுமா. சாமிஜி, முதல்ல அடியேன ஆசீர்வாதம் பண்ணுறேன், குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். குறையில்லாத நிறைவோட வந்த குறை தீர்ந்து மன நிம்மதியாக எல்லா செல்வமும் பெற்று நல்லா இருங்க. நன்றி சாமிஜி. சொல்லுடா கண்ணா. சாமிஜி, அம்மாவுக்கு வந்து 4 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த வலது கால் வந்து ஆரம்பிக்குது இல்ல சாமிஜி, இடுப்பும் கால் அந்த பகுதி ஆரம்பிக்கிறதுல இருந்து பாதம் வரைக்கும் பின்பக்கமா வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாமிஜி. புரியலடா கண்ணு, இன்னொரு முறை சொல்லு. இந்த இடுப்பு பகுதி, இடுப்புல இருந்து கால் ஆரம்பிக்குது இல்ல சாமிஜி, நம்மளோட தொடை பகுதி, சரி. அங்க இருந்து பாதம் வரைக்குமே வந்து பின்பக்கத்துல வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாமிஜி. சரி சரி. மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வர நரம்பு வந்து பாதிச்சிருக்கு, சரி. லைட்டா தான் பாதிச்சிருக்குன்றாங்க. மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வலி நிக்கல சாமிஜி. சரி சரி. பெயின் கில்லர் போட்டா மட்டும் வலி நிக்குது, மற்றபடி நரம்புக்கான மாத்திரை எது போட்டாலுமே அவங்களுக்கு வலி நிக்கல சாமிஜி. சரி சரி. அதுக்காக தான் சாமிஜி உங்களுக்கு நிக்கிறது. ஓ, அம்மாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஆச்சா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை எடுத்தாங்க சாமிஜி. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் எப்பயாவது பாத்ரூம்லயோ அல்லது வெளியில போகும்போதோ விழுந்திருக்காங்களா? இல்ல சாமிஜி. உனக்கு தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும் சாமிஜி, விழலாம் இல்ல சாமிஜி. பாத்ரூம்ல அந்த மாதிரி எங்கேயும் விழல? எங்கேயுமே விழல சாமிஜி. சரி. ஏதாவது அவங்களுக்கு முதுகுல ஏதாவது வெயிட் ஏதாவது விழுந்ததா, அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? இல்ல சாமிஜி. வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க சாமிஜி. ஆனா வெயிட் எல்லாம் எதுவுமே விழல சாமிஜி. சரி. நரம்பு பிரச்சனைனா என்னன்னு சொன்னாங்க? அதுதான் சாமிஜி, ஸ்கேன் எல்லாம் எதுவுமே எடுக்கல சாமிஜி. சின்ன நரம்பு இடுப்புல இருந்து காலுக்கு வர நரம்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க சாமிஜி. ஸ்கேன்ல எதுவும் எடுக்கல? ஸ்கேன் எல்லாம் எதுவும் எடுக்கல சாமிஜி. அவங்க வச்சு கை வச்சு பார்க்கும்போதே, அந்த டாக்டர் பார்க்கும்போதே சொன்னாங்க சாமிஜி. அது சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி பாத்தீங்களா? இல்ல சாமிஜி, நார்மல் நம்ம அலோபதி தான் சாமிஜி, நியூராலஜிஸ்ட் பார்த்தது தான். சரிடா கண்ணா, அம்மா அழைச்சிட்டு வந்து பாத்துறா கண்ணா. சரிங்க சாமிஜி. இப்ப நான் சொல்லிடுவேன், தோராயமா வலியும் போயிடும். சரிங்க. மருந்து விட்டா திருப்பி அந்த வலி வரும். இதுக்கு 30-40 விதமான காரணங்கள் இருக்கு. எதுன்னு நமக்கு தெரியல. நீ சொல்லும் பொழுது ஒரு கால் மட்டும்தான் இருக்கா, 2 கால் அந்த மாதிரி இருக்கா? இல்ல, ஒரே ஒரு கால். ஒரு கால்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு சரி பண்றது தான் நல்லது. சரிங்க சரிங்க சாமி. ஐஸ்டாடா கண்ணா. சரிங்க சாமி, நன்றி சாமி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சேங்கல்ல இருந்து மாயனூருக்கு தெற்க இருந்து பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு 35 வயசு ஆச்சுங்க. என்ன பொண்ணு நிச்சு ஒரு பக்கம் கிடைக்க மாட்டேங்குது, படிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு தான் சாமிஜி உங்க அணுகிறது எங்களுக்கு வேணும் சாமி. ஏமா 35 வயசு வரைக்கும் விட்டீங்க? போன வருஷம் எதுவும் முடிவு ஆகலையா? ஒண்ணுமே, பொண்ணுதான் சார் லேட் ஆகுது. அதனாலதான் சாமிஜி நாங்க பாக்குறோம், ஒண்ணும் செட் ஆக மாட்டேங்குது. ஓ, ஜோசியர்லாம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க, அந்த மாசம் இந்த வருஷம் முடிஞ்சிரும்தான் ஜாதகத்துல எல்லாம் சொல்லிச்சிங்க. இப்ப கூட போய் கேட்டா 4 மாசத்துல முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. இன்னும் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் சாமி. 35 வயசுல 4 மாசத்துல முடியும்னாங்களா? இப்ப 2 மாசம் முன்னால போய் பார்த்தோம். சரி. பார்த்த ஒருபாடு இப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிரும் தான் சொல்றாங்க. முடிய மாட்டேங்குது சாமிஜி. அவங்க அப்பா எப்படி இருக்காரு? அவங்க அப்பா வந்து விவசாயம் தான். இப்போ விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. விவசாயம்னா தண்ணி எட்டிக்கிட்டே தோட்டத்துல பாத்துக்கிட்டே. உங்க மாமியார் இருக்காங்களாமா? மாமியார் இல்லைங்க. மாமியாவும் இல்ல, மாமனாரும் இல்லைங்க. எவ்வளவு நாள் ஆச்சுமா? அவங்கள செத்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு.
சரி சரி சரிம்மா. உங்க வீடு இருக்குல்லம்மா, ஆமா சாமிஜி. தலைவாசப்படி இருக்குல்ல, ஆமா சாமிஜி. அந்த தலைவாசப்படி இந்த ஒரு ஓரமா இருக்கா, நடுவுல இருக்கா? ஒரு முக்கால் கிழக்கு தலப்புக்கு கொஞ்சம் பக்கமா தான் போட்டிக்கால் போட்டுருக்கு சாமிஜி. அதுல ஓரத்துல தான் ஒரு முக்கால் தாண்டி இதுல ஏதாவது அடிபட்டது, பாம்பு கடிச்சது, விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டது, அந்த மாதிரி ஏதாவது வந்ததா வீட்டில் யாருக்காவது? பாவு கடிக்கல, தேளு தான் கடிச்சிருக்கு. சின்னவனுக்கு கடிச்சு ரொம்ப இதா இருந்தது. இல்ல வேற மாதிரி தேளுன்னா, ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு? எதை? பூனை பூனையா? பூனை கடிச்சது. ஓ, யார? சின்ன பையனை கடிச்சதுங்க. சரி சரி. அவரு சின்ன பையன் நல்லா படிக்கிறாரா? அவர் எங்கங்க 10வதுலயே படிச்சுட்டு அவன் பள்ளிக்கூடமே போகல. ம். அவனும் இந்த வீட்டில் இந்த வீட்டில் எப்பயாவது பாம்பு அடிச்சிங்களா? இங்க இங்க வந்து தோட்டத்துல வந்து நிறைய அலையுதுங்க. அது நாங்க அடிக்கல, நிறைய வெளியில இருந்து வந்தவங்க தான் அடிக்கிறாங்க. நீங்க சொல்லி அடிச்சாங்க? ஆமாங்க. அங்க பின்னாடி ஏதாவது புத்து இருந்ததா? புத்து வந்து கிழக்க இருக்குதுங்க. நாங்க இருக்கிற நேர் வீட்டு நேர் கிழக்க இருக்குதுங்க. அததாம்மா கேட்குறேன், புத்து இருக்கான்னு கேட்குறேன். புத்து வளர்த்தியா இருக்குதுங்க, 4 வருஷம் இருக்கும். அம்மா, அவருக்கு சரி. அங்க வீடுல ஒரு சாந்தி பண்ணாம திருமணம் நடக்காதுமா. அது உள்ள நிறைய தோஷங்கள் இருக்கு அந்த வீட்டாண்ட. சரி நம்பர் 1, யார் உழைச்சாலும் பணம் சேராது. சரி. சரியா இருக்கா இல்லையா? ஆமா சாமிஜி. சரி, நீங்கன்னா ஏத்துறீங்களா இல்லையானே தெரியலையே. ஆமா சாமிஜி, உண்மைதான் சாமிஜி. இல்ல சொல்றேன். அடுத்து உறவுகள் அந்த வீட்டில் வந்து சாப்பிட்டு போனா பகையாயிடும். ஆமாங்க. 2வது 3வது இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிகிற மாதிரி தெரியும். வீட்டுக்கு வந்து போனா முடியாது. ஆமா சாமி. ஒரு நகையும் அந்த வீட்டில் தங்காது. தங்கல. வரவுக்கு மீறிய செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமா சாமி. இது ஜாதகத்துல 4 மாசம் இல்லை 4 வருஷம் ஆனாலும் நடக்காது. முதல்ல வீடை சரிப்படுத்தணும், அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அந்த புத்த கும்பிடுறீங்களா? கும்பிடுறீங்களா? புத்த நாங்க கும்புறோம். நாங்க வந்து அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிறோங்க. அவங்க தோட்டத்துல இருக்கப்ப நம்ம என்ன பண்றது? ஓ, சரி சரி. நம்ம என்ன பண்றது? இதே மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிறோம். சரிம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வீடோட மேப் எடுத்துட்டு வந்து. இல்ல சாமி, கோர்ட்ல நடக்குது, கேஸ் நடக்குது. அதனால அவன் பங்குக்காரன் எங்களை பெரிய பிரச்சனை பண்ணி தான் நாங்க வெளியவே வந்தோம். இல்லை, இப்போ நான் அடுத்து கேட்க போகிறது அதான், கேஸ் இருந்ததான்னு கேட்க போகிறேன். நீங்களே சொல்லிட்டீங்க அதை. ஆமாங்க. நீங்கள் பையனோட ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த வீட்டோட ஸ்கெட்ச் எடுத்துட்டு என்னை வந்து பாருங்கம்மா. நாங்க மெட்ராஸ் வரணுங்களா? இல்லைம்மா, கீழே நம்பர் வரும், தொடர்பு கொண்டு கேளுங்க. எங்கன்னு உங்களுக்கு மொத்த விவரமும் சொல்லுவாங்க. நம்பர்ல கேட்கலாங்களா? ஆமாம், அந்த நம்பரில் கேளுங்க. எப்போ எப்போ? பாவம், கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. ஐயா, ஒரு வீட்டில் பாம்பு புத்து இருக்குதுன்னு சொன்னால் அது அவங்க இடத்துல வந்ததுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நிறைய பாம்பு வரும், நாங்கள் சொல்லி அச்சுப்பிடுவாங்க. பாம்புகள் இடத்துல நல்ல பாம்புக்கு மட்டும் அப்படி ஒரு விதிவிலக்கு இருக்கு ஐயா. அஷ்டநாக சித்தர்னே இருக்காங்க. 8 நாகங்கள் தான் பிரதானமாக இருக்கக்கூடியது. 10 நாகங்கள் மனிதனுக்கு, 8 நாகங்கள் பாவத்துக்கு, கர்மத்துக்கு. இந்த 8 நாகங்கள் தான் கர்மத்தை செயல்படுத்தும். இந்த 10 நாகங்கள் தான் மனிதனை செயல்படுத்தும் ஐயா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 8 நாகங்கள் எப்படி மனிதனை செயல்படுத்துது, அது எப்பத்திலிருந்து தொடங்குது, அந்த 8 நாகத்துக்கு 8 திருமணங்கள் இருக்குது, இது எப்படி பிரச்சனையில் வருது, இதை ஒரு புத்தகம் போட போகிறேங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ பாம்பு புத்து இருக்கு. ஆமாம், என்ன தலைப்பின் கீழே கொண்டு வர்றது அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் ஐயா. இப்போ இவங்க சொல்கிறாங்க ஆள் உயர பாம்பு இருக்கு, பாம்பு. ஆமாம், எதுவுமே ஃபிட் ஆகலைன்னா அப்போ அங்கே போய் மாட்டி என்ன ஆகும்? அந்த தம்பியை போய் வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டார் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க மனசை மாற்றிடுவீங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அது ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புத்து இருந்து ஒன்று வழிபடணும், அது பக்கத்து வீட்டில் வருது, இவங்க மனையில் அது உட்படுது. இதெல்லாம் தான் கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச வேலை ஐயா. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம் கண்ணா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரானத்துலேருந்து அரையப்பாக்கம் கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க ஐயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருறா கண்ணு, குறையில்லாத தீர்காயுசா துர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருறா கண்ணா. சொல்லுமா, யாருக்கா கேட்க போகிறோமா? எனக்கு தாங்க ஐயா கேட்க போகிறேன். என்ன வயசுடா கண்ணு? 51, 25/2/73 பிறந்தங்க ஐயா. 15 வயசு குரல் மாதிரியே இருக்கு. சொல்லுமா. எனக்கு ரைட் ஹேண்ட்ல மார்பகத்தில் கட்டி இருக்குங்க ஐயா. சரிம்மா. கேன்சர் கட்டி சொல்லிட்டாங்க. சரி.
நான் வைத்தியம் பார்த்துன்னு இருக்கேன், உடம்பெல்லாம் பரவிடுதுன்னு சொல்லிட்டாங்க. ம் சரி மருந்து எடுத்துன்னு இருக்கேன். சரி எப்படின்னு உங்களை கேட்கலாமேன்னு தாங்க. உடம்பு பரவிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? ஆமாங்கய்யா. புண்ணு ஆயிடுச்சா? புண்ணுலாம் இல்லைங்கய்யா, கட்டி மட்டும் தான் இருக்கு. கட்டி மட்டும்தான் இருக்குது. அதை பயாப்சி பண்ணி பார்த்தாங்களாம்மா? பயாக்சிலாம் பண்ணாங்க. பயாக்சி பண்ணும்போது தான் கேன்சர் கட்டி சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. இப்போ மருந்து சாப்பிட்டு எப்படி கட்டுக்குள்ளே இருக்காமா? இல்லைங்க, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அங்கங்கே குண்டு குண்டா தெரியுது ஒரு 2 இடத்துல. திருப்பி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. ஓ சரி கண்ணா, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயந்தான். ஆமாங்க. எந்த ஊரில்? மதுராந்தகத்தில் தானே இருக்க? ஆமாங்க. பழைய காலத்தில் வேப்ப மரம், ரொம்ப பழுத்த பெரிய வேப்ப மரம் இருக்குல்ல, ரொம்ப காலம் வேப்ப மரம் தெரியுமா? சொல்லுங்க. தெரியும். அதில் முட்டி மாதிரி முண்டு கட்டி இருக்கும் தெரியுமா? ஆமாம். மரத்துலயே இருக்குங்களா? மரத்திலேயே வந்து முட்டி மாதிரி அங்கங்கே குண்டு குண்டாக இருக்கும். அதில் இருந்து காலில் யாரையாவது சொல்லி செருப்பு போடாமல் அந்த பட்டையை எடுக்கணும். பட்டையை எடுத்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணிக்கணும். சுத்தமாக பொடி பண்ணிக்கிட்டு வெண்தாமரை பூ அதையும் பொடி பண்ணிக்கிட்டு 200 ml தண்ணி அந்த வேப்பம் பட்டையில் 2 ஸ்பூனும் வெண்தாமரையில் 2 ஸ்பூனும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அது 100 ml கொதிக்கும் பொழுது 2 மிளகை தட்டி அது உள்ளே போட்டுடணும். அப்படியே வடிகட்டி ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வாமா. சரி. இதை வந்து முதல்ல ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பாருமா. சரி, நான் உங்ககிட்ட வரணுங்கய்யா. ஆனால் எனக்கு வர்றதுக்கு முடியலங்கய்யா. ஆனால் அகண்ட பாராயணம் வந்திருக்கேன், மாலை போட்டிருக்கேன், அப்படியா? எல்லா விசேஷத்துக்கும் வந்திருக்கேங்க. ஆனால் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இல்லை பரவாயில்ல. இப்போ நீ இதை முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிரு. திருப்பி நீ அகண்ட பாராயணம் வரும் பொழுது நீ என்கிட்ட சொல்லுமா. நான் தான் ஃபோனில் பேசினேன்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. நிறைய கடன் இருக்கு, கடன் கொடுத்தது வரல. முதல்ல உடம்பு சரியாகட்டும்டா கண்ணு. கடனை நம்ம உழைச்சி அடைச்சிக்கலாம். உனக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு, அதை முதல்ல சரிப்படுத்திக்கோ. சரிங்க. சரியா? அதே மாதிரி பாரு, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்டதை சொல்கிறேன் நான், இதை காதில் வாங்கிக்கோ நல்லா. இல்லைன்னா இணையதளத்தில் சாயந்தரம் இல்லை நாளைக்கு வந்துடும். சரிங்க. ஓம் பிருகு வர்த்தன்யாய ஷடாட்சரா தேவ வித்தகா கிரணய மந்திர ரூபனே ஸ்வாஹா. கிரணய மந்திர ரூபனே ஸ்வாஹா. இதை மந்திரத்தை மட்டும் நீ எப்பவுமே சொல்லு. எது சாப்பிட்டாலும் சொல்லு, படுத்தா சொல்லு, உட்கார்ந்தா சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. இது போதுண்டா கண்ணு. சரி. நல்லதும்மா. ஹலோ 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 அப்பா வணக்கங்கப்பா. வணக்கம் கண்ணா, சொல்லுமா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன்ப்பா. என் பேர் சங்கரி. சங்கரி. யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்கள் வீட்டுக்காருக்கா கேட்கணும். அவர் பேர் என்ன? வயசு என்னடா கண்ணா? அவர் பேர் சிவகுமார். சரிம்மா. வயதுமா? வயசு 36. சொல்லுடா கண்ணா. அவர் தொழில் வீட்டில் வச்சிருக்கிறாங்கப்பா. 2 மிஷின் போட்டு வீட்டுக்கு அளவா செய்கிறேன். சரி. ஆனால் இந்த 2 மாசமா தொழில் ஒன்றும் சரியா இல்லைங்கப்பா. என்ன தொழில்மா? பனியன் கம்பெனி மாதிரிங்கப்பா. சரி சரி சரி. தைக்கிற வேலை தான் செய்யறேன்ப்பா. இந்த 2 மாதம் மட்டும்தான் சரியில்லையா? இல்லை, அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்ததுங்க. இப்போ இந்த 2 மாசமா சுத்தமா வரவுக்கு செலவுக்குமே ரொம்ப இழுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்கப்பா. அப்படியா? ஆமாங்கப்பா. சரி. இதுக்கு முன்னாடியாவது ஏதாவது சம்பாரிச்சிங்களா? சம்பாரிச்சதெல்லாம் மறுபடியும் நஷ்டத்துல தாங்கப்பா போச்சு. முதல்ல அவருக்கு இந்த தொழில் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்டா கண்ணா. ஒன்று. சரிங்கப்பா. அடுத்தபடியாக இந்த 3 வருஷமாக தான் உனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்கப்பா. ஏன்னா இது உயர்வு வந்திருக்கணும். எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு திடீர்னு வந்து இந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சிங்களா? ஆமாங்கப்பா. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதான். முதல்ல நஷ்டமாயி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. நீங்கள் நஷ்டம் ஆச்சு, அப்பயே வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லையா? என்ன பேர் வச்சுருக்கீங்க கம்பெனிக்கு? கம்பெனிக்கு பத்மா டெக்ஸ்ங்கிற நேம் தான் வச்சுருக்காங்க. கண்ணு கொஞ்சம் முதல்ல இனிமேல் போடாதீங்க. சரிங்கப்பா. அது போட்டிங்கன்னா அது கடன் தான் ஆகும். கடன் அதிகமாகிடும், நகை போயிடும், 2 எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். சரிங்க. இதனால் 2 பேரும் வீட்டில் இருந்தீங்கனாலும் சண்டை வந்துடும். சரிங்கப்பா. இது அதனால் என்ன பண்ணு, ஒரு முறை அவர் அழைச்சிட்டு வாடா கண்ணா. அழைச்சிட்டு வந்துட்டு இந்த இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த தலைப்பெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும், கம்பெனி பேரெல்லாம். சரிங்கப்பா. அது அவர் இது பார்த்துட்டு செஞ்சால் நல்லா இருக்குன்னு தோணுதுடா கண்ணு எனக்கு. அவரை பார்த்துட்டு
ஓகே. ஏன்னா அதில் அவருக்கு ஆர்வம் இருக்கா, எங்கே பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. சரிங்க. இந்த 3 வருஷம் அதிகமாக இருக்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. சரி சரிங்க. கிட்டத்தட்ட இவருக்கு இந்த துணி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் எப்படி இருக்குது? அவருக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு அளவுக்கு தான் இருக்குங்கப்பா. ஒன்றும் முழுமையாக ஒத்து போகிற மாதிரி தெரியல. இல்லைங்கப்பா இல்லைங்கப்பா. சரி சரிம்மா. நீங்கள் வீட்டில் பார்த்துதா காதல் கல்யாணமா? என் வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரிம்மா. ஏன் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் எப்படி இருக்குது? அவர் பாட்டுக்கு தான் இருக்கிறாருங்கப்பா. அவருக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நொந்துக்கிறாங்க, பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நொந்துக்கிறாங்க. இல்லைம்மா, அதாவது என்னென்னா அது 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 அடிப்படை நான் கேட்குறது. அந்த 2 பேருக்குமே கொஞ்சம் சரியில்லைன்னா ஒரு காலமும் உங்களுக்கு துணி தொழில் சரியாக வராது. சரிங்கப்பா. அதனால் நம்ம பார்த்துட்டு செய்கிறது தான் நல்லதுடா கண்ணா. சரிங்கப்பா. நல்லது கண்ணா. சரி ஓகே. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு இருந்தல்ல ஐயா. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இதுபோன்று எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஏன் ஒரு காலர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? எண்டக்கூர்ல இருந்து. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எங்க அப்பா கார்டு. அப்பா பேர் என்னம்மா? எழுமலை. வயதுமா? 40. சொல்லுடா கண்ணா, என்ன பிரச்சனைம்மா அவருக்கு? அப்பா வீடு ரொம்ப நாளா கட்டவே முடியல. அது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே அது தடைப்பட்டுமே வருது. காசு கையில வந்தாலும் வீட்டுக்கு போனா கட்டுறதுக்கு போனவே மாட்டேங்குது அப்பாவுக்கு. சரி, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல எங்களுக்கு. எங்கெங்க போய் கேட்டதுக்கு வீட்டுல ஏதோ இருக்குது, ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்றாங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. வீடு கட்டிட்டு நிக்குதா? வீடு கட்டியாச்சு, ஓட்டு வீடா இருக்கு. சரி, அந்த ஓட்டு வீடு இப்போ இடிச்சிட்டு கட்டலான்னு பார்த்தாலும் கட்ட முடியல எங்களால. சரி, அந்த வீட்டுல கை வைக்கவே முடியல. காசு கையில வந்தா கூட வீட்டுக்கு. அது அப்பாவோட பூர்வீக சொத்தா? அப்பாவோட பூர்வீக சொத்து. சரி, அவங்க அம்மா அப்பாலாம் அங்கதான் வாழ்ந்தாங்க? ஆமா. சரிம்மா, அவங்க அப்பா அதாவது உங்க தாத்தா ஆமா சார். இருக்காரா? இல்ல, இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருமா? அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஓகே. அம்மா? இப்பதான் பாட்டி இறந்தாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கம்மா? அவங்க கொஞ்சம் படுக்கையா இருந்து காய்ச்சலா இருந்து அப்படியே இறந்துட்டாங்க. ஓ, அந்த வீட்டில் எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க? அப்பா கூட பிறந்தவங்க நான் 3 பொண்ணு. என் கூட பிறந்தவங்க 2 பையன் 1 பொண்ணு. ஓகே. இதுல இந்த குழந்தையர் எல்லாமே யாராவது இருக்காங்களா? அப்போ பேர பசங்க இருக்காங்க, வேற யாரும் இல்ல. சரி 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 கண்ணு. யாராவது முதல்ல அவங்க சொந்தத்துல யாராவது காணாம போனது அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா? சொந்தத்துல இல்ல, பங்காளி வீட்டுல இல்ல, காணாம போயிருக்கு. பங்காளின்னா சொந்தம் தானடா கண்ணா. சொல்லுமா.
ஆமா, அவங்க கனவு வைக்கிறாங்க. அண்ணா ஒருத்தர் கனவு போயிருக்காரு. கண்ணா அந்த வீடை கட்ட முடியாது, கட்டி போனீங்கனால நல்லா இருக்காதுடா கண்ணா. அப்படியா? ஆமாம், அதுக்கு நிறைய வேலை பண்ணணும். அது சும்மா போய் அங்கெல்லாம் ஒன்றும் சூன்யெல்லாம் ஒன்றும் இல்லை, அது மண்ணே சரியில்லை. அங்கே போய் கட்டி குடி போனீங்கனால உங்களுக்கு விருத்தி வராது. ஆமா ஐயா, உள்ள போனாவே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து விருத்தி வராது. நான் தான் ஒரே வரியில் முடிச்சிட்டேனே, விருத்தி வராது, எலும்பு நோய் வலிகள் வரும், மந்த புத்தி ஏற்படுத்தும், பணத்தை விரயம் கொடுக்கும், ஒற்றுமை குறையும், எல்லாருக்கும் சண்டை ஏற்படும், பிரச்சனையாக தாண்டா கண் இருக்கும். ஆமா சாமி. அந்த எண்ணத்தை விட்டு வேற இடம் வாங்கி கட்ட முடியுமான்னு பாருங்க, அதுதான் நல்லது. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதுடா, நல்லதும்மா. ஹலோ ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து ரமேஷ் பாபுங்க ஐயா. ரமேஷ் பாபு, யாருக்கா கேட்க போகிறீங்க? ஐயா அப்பாக்குங்க ஐயா. அப்பா பேர், வயசு? ஐயா அப்பாக்கு வயசு 72ங்க, பேரு குமாரசாமிங்க. சரி, என்னம்மா பிரச்சனை உடம்புக்கு? ஐயா அவர் வந்து இப்போ ஒரு 4 வருஷம் அந்த கொரோனா டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்டோக் வந்துருக்குங்க, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டாருங்க. சரிங்க. அது இன்னும் ரெடியான பாடம் இல்லைங்க ஐயா. ஆனால் மாத்திரை பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 4000-5000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்றாருங்க ஐயா. சரி. அது மீண்டும் அது அப்படியே சாப்பிட்டாரு கொடுங்க ஐயா. அது சாப்பிடாம என்னங்க ஐயா பண்றது? இல்லை, ரத்த அழுத்தத்தால் மூளையிலேருந்து வெடிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. சரி சரி. இப்போ வைத்தியம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க அதுதான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டாருங்க. சரி. சர்க்கரை நோய் இருக்கா அவருக்கு? இல்லைங்க ஐயா, இல்லைங்க. ஓ சரி சரி. ஒன்றும் இல்லை, அந்த மருந்தை விடாதீங்க, சரிங்க ஐயா. அதை தொடர்ந்து சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. சாரஸ்வாதி அரிஷ்டன்னு ஒரு டானிக் இருக்கும், சரிங்க ஐயா. காலைல 3 மூடியும் நைட்டு 3 மூடியும் 6 மூடி தண்ணி கலந்து 2 வேளைக்கு மட்டும் கொடுங்க. சரிங்க ஐயா. அஸ்வகந்தா அரிஷ்டன்னு ஒரு டானிக் இருக்கும், சரிங்க ஐயா. அதுவும் காலைல 3 மூடி நைட்டு 3 மூடி 6 மூடி ரெண்டும் ஒன்றா கலந்து கூட கொடுக்கலாம். சரிங்க ஐயா. மகா யோகராஜ குக்குலுன்னு ஒரு மாத்திரை இருக்கும், அது காலைல 2 மாத்திரை நைட்டு 2 மாத்திரை. சரிங்க ஐயா. நவக குக்குலுன்னு ஒரு மாத்திரை இருக்கும், அது பகல் கரெக்டாக 4லேருந்து 5 மணிக்கு ஒரு 2 மாத்திரை 15 நாளைக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை, இதை கொடுத்துட்டு வாங்க. அந்த இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நிறுத்தக்கூடாது, அது தொடர்ந்து சாப்பிடுங்க, இதை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. சரிங்க. இது ஒரு 3 மாதத்துக்கு மெல்ல கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏஜ்டு வயசுங்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் யோசித்து செய்யணும். ஆமாங்க. ஆனால் சக்கரை நோய் இல்லாததுனால பெருமளவில் இந்த வயசில் இந்த மாதிரி வாதம் வந்து அடிபட்டதுனால இது வந்து நான் கொடுத்து நிறைய பேருக்கு மாற்றம் நல்லா இருக்கும். சரிங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்படி ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் மருத்துவரை பாருங்கள். சரிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா, அந்த சுவாரஸ்யமாக கடவுள் எங்கே இருக்கின்றார்? நான் நகைச்சுவை, நான் அதில் கூட நிறைய ஞானிகள் சொல்லுவாங்க ஐயா, கடவுள் காண முடியாத கடவுள் அப்படின்னும் போது ஒருத்தர் ஞானி என்ன பண்ணுறார், கையில் தடி வச்சிரும், தண்டம், அதுலேயே மண்டையில் ஒரே போடுவார். ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்கும்போது அவன் ஐயோன்னு கத்துறான். ஏடா கத்துறாரு? வலிக்குது இல்லை, என்னை மண்டையில் அடிச்சிட்டிங்களே, வலியை காட்டுறான்னாரு. வலியை காட்டு, அது எப்படியா காட்ட முடியும்? என்ன சாமி நீ இப்படி அடிச்சுட்டு என்ன வலியை காட்டுன்ற? வலியுதுன்னு கத்துற, அப்போ காட்ட முடியாதுங்கிற, அப்போ வலி உனக்கு உணர தெரியுது இல்லை? இப்படி தாண்டா கடவுளை கண்டுபிடிக்கணும். நல்லா இருக்கு, ஒரு கூடுதலான பதில். ஆமாம் ஐயா, அதான் ஐயா. அப்படியே அடுத்த கேள்வி அவசியம் பார்த்துட்டோம். பேய், பிசாசு, பூதம், ஐயோ, இவற்றுக்குள்ள வேறுபாடுகள் என்ன? இப்படி போன்றவை இருக்கின்றனவா? இதற்கான சரியான விளக்கத்தை சுவாமிகள் சொல்லணும். இதுதான் கேள்வி. ஐயோ, உங்கள் கேள்விக்கான பதில் நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்மளுடைய வாசகர் ஒருத்தர் இந்த கேள்வி நீங்கள் சுவாமிகிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் சார்பில் இந்த கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா ஐயா? நம்ம புத்தக உலகத்துலேயும் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இல்லை, இருக்குன்னு சொல்லலை. இல்லைன்னு சொல்லலையா ஐயா? இல்லை, இல்லைன்னா சொல்லுது, இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓ, 100% இருக்கு ஐயா. ஓ, 100க்கு 110 விழுக்காடு இருக்கு ஐயா. நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தில், சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில், மனநிறைவாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கூட்டத்தில்
ஒரு பொல்லாத நரி புகுந்த மாதிரி ஒரு மனிதன் புகுந்து தப்பான விஷயம் அந்த குடும்பத்தில் தூவும் பொழுது அதையும் பின்பற்றி அந்த குடும்பமே சண்டை போட்டுக்குது பாருங்க. அதுதான் பேயா? அதுதான் பேய். ஐயா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, நான் சொன்னது இந்த இருட்டில் இருக்கக்கூடிய அது கடைசியாக வர்றேன் ஐயா. அதுவும் இருட்டு, மனசு இருட்டு தானே ஐயா, யாரால பார்க்க முடியாத? நம்ம முடியாதுல்ல. அப்போ ஒருவர் சொல்படி கேட்டு அதை பின்பற்றி அழியிற குடும்பங்கள், அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பாங்க, அக்கா தங்கைகள் ஒத்துமையாக இருப்பாங்க. வந்து வத்தியை வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் வத்தி வச்சு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க ஐயா. அக்காவும் சூன்யம் செய்திருக்க மாட்டாங்க, தங்கையும் சூன்யம் செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் தங்கை நினைப்பாங்க எங்கள் அக்கா தான் வச்சுட்டா, எங்கள் அண்ணன் தான் வச்சுக்கிட்டான், எங்கள் அண்ணி தான் வச்சுக்கிட்டான்னு. இவங்க நினைப்பேன் என் தங்கச்சி பொல்லாதவோ, அவதுக்கு தான் இந்த வேலை, அவள் தான் பண்ணி விட்டுருப்பான்னு நினைப்பாங்க. இது பேயா இல்லையா ஐயா? இந்த பேய் பிடிச்சிதுன்னா விடாது ஐயா. இது வந்து மணப்பேய். அது 3மே அதான் ஐயா. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒன்றும் தனித்தனியாக விளக்கம் சொன்னால் புரிஞ்சிடும் ஐயா. அப்போ ஒருவர் சொல்வதை கேட்டு தான் நடந்து தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டால் அது பேய். அது பிடிச்சிச்சுன்னா அவங்கள மாற்ற முடியாது. அந்த பேயை ஓட்ட யாராலையும் இயலாது ஐயா. அந்த பேயே விட்டு வெளில வந்தால் தான் உண்டு, இல்லைனா முடியாது. ஒரு பக்தர் ஐயா. பார்த்துருவோம். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமி வணக்கம் சாமி. நான் ஈரோடு மாவட்டம் கோட்டத்தில் பேசுகிறேன். யாருக்கா கேட்க போகிறீங்க? சாமி என் பொண்ணுக்காக கேட்கணும். பொண்ணு பேர் என்னங்க, வயசு என்னங்க? பொண்ணு சாமி என் பேர் ரஞ்சனா சாமி. பொண்ணு பேர் என்னம்மா? ரஞ்சனா சாமி. ரஞ்சனா. ரஞ்சனா. ஆமாங்க. என்ன வயசுங்க? சாமி 24 வயசு ஆகுங்க சாமி. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. சாமி என் பொண்ணுக்கு நல்லபடியாக வரணும் எனக்கு சாமி. சித்திர நட்சத்திரமா? சித்திர நட்சத்திரம் சாமி. தண்ணி ராசிங்க சாமி. சரிங்க சரிங்க சொல்லுங்க. லக்கணம் வந்து சித்திரை நட்சத்திரம் உடனே சொல்லுங்க. அது எனக்கு சொல்லுங்க. அந்த சூட்சம் பேர் தான் ஐயா. இப்போ பேர் வச்சே சொல்லிடலாம். நட்சத்திரத்துக்கு இந்தந்த எழுத்துன்னு இருக்கு ஐயா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா. நீங்கள் கோயிலில் போனால் கூட அர்ச்சனை பண்ணும்போது குருக்களே சொல்லுவாங்க, அது பூசாரிகள் சொல்லுவாங்க. அது நிறைய 2-3 வாய்ப்பு இருக்குல்ல நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் தான் அதுதான் ஐயா சாமர்த்தியம். அதோட சிறப்பு. அது எல்லாருக்கும் வரும் ஐயா. அது ஒரு சின்ன விஷயம்தான். சொல்லுங்க தம்பி. பொண்ணுக்கு நல்லா வரணும் எனக்கு சாமி. நாங்களே பார்த்து கேட்குறோங்க. பாருங்க, சித்திர நட்சத்திரம்னா செவ்வாய் திசையில் வரும், அப்புறமா ராகு குருன்னு வரும். சரிங்க சாமி. 25 வயசுல கல்யாணம் பண்ணுங்க, 27ல் பண்ணுங்க, நல்லது. சரிங்க சாமி. பொதுவாகவே சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில். சரிங்க. சில பேருக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கும், பல பேருக்கு நல்லா யோகமாகவும் இருக்கும். சரிங்க. உங்கள் பாப்பாவுக்கு திருமணத்தில் தடை நடந்து பிரச்சனையாகணும்லாம் இல்லை. ஆனால் 25க்குள்ளே பண்ணாதீங்க. 25ல் பண்ணுங்க, முடியலைன்னா 27ல் பண்ணுங்க. அது தானாகவே நடக்கும். அதுக்காக நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாதவிடாய் கோளாறு இருந்தால் உடனே மட்டும் கவனிச்சிருங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ 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 சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிஜி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்க குறையில்லாத நிறைவோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. நன்றி சுவாமிஜி, ரொம்ப நன்றி. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி எங்களோட மாமியாருக்கு நான் இப்ப கேட்கணும். மாமியார் பேர், வயசுமா? மாமியார் பேர் வந்து விஜயலட்சுமி. வயது வந்து 69 வயசு ஆக போகுது. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு 12 வருஷமாவே உடம்புல மாறி 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 பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு சுவாமிஜி. சரிம்மா. கல்யாணம் ஆகி நான் வந்ததுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முடியாம இருந்தது, இப்பயும் ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, எங்க பார்க்காத டாக்டர் இல்ல. அது என்ன பண்றதுனே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சுவாமி. நைட்ல தூங்குறாங்களா? ஃபர்ஸ்ட் சுவாமிஜி நைட்ல தூங்குறாங்களா? தூக்கம் வருது சுவாமிஜி. தூக்கம் மட்டும்தான். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ரொம்ப டயர்டாவே இருக்கு. மாத்திரை இல்ல, டாக்டர் இல்ல, கோயம்புத்தூர்ல போகாத டாக்டர்ஸ் இல்ல. சரி, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சுவாமிஜி. பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்குறேன், அவங்களுக்கு வந்து தூக்கம் சரியா நல்லா தூங்குறாங்க? தூக்கம் இருக்கு. சரிம்மா. அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது மன கஷ்டம் இருக்கா அவருக்கு? அவங்களுக்கு மன கஷ்டம் அப்படின்னா, நான் சாதாரண குடும்பத்துல இருக்கிறது தான். ஏதாவது நான் இன்னைக்கு சண்டை பட்டா நாளைக்கு சேர்ந்துருவோம், அந்த மாதிரி தான். எங்களுக்குமே கொஞ்சம் டவுன். இந்த 10 வருஷமாவே எனக்கு அம்மா வீட்டு சைடும் ரொம்ப டவுனா இருக்கு சுவாமிஜி. நீங்க தான் ஏதாவது ஒரு வழி. இரு முதல்ல மாமியாருக்கு முடிச்சிடறேன்டா கண்ணா. நீ அங்க போனீங்கன்னா நான் எதை சொல்றதுன்னு தெரியாத போயிடும்.
சரி சரி சுவாமிஜி, நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு மருமகள் மாமியாருக்காக கேட்கும் பொழுது அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? என்னதான் சண்டை போட்டுக்கினாலும் மாமியார் நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்திருக்காங்கல்ல எனக்கு. ஓ, பிள்ளைய குத்ததுனால மாமியாருக்கு மதிப்போ? இல்ல, அந்த பெருமை அவங்களுக்கு தானே சேரும் கண்டிப்பா. இல்ல இல்ல, அதுல மறுக்கல நானு. நீ ஏன் மாமியாரா நினைக்கிற, அம்மாவா நினை. கண்டிப்பா அப்படிதான், அவங்க அம்மா தான். அதான், அதனால இது வந்து என்னன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஸ்ட்ரெஸ். சரி. அது என்னன்றத வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இல்ல, எனக்கு தெரியும். அது வந்து ஏதோ மனசுக்குள்ள வச்சிருக்காங்க, அது ஒண்ணு. சரி சுவாமி. ரெண்டாவது, அவங்க கணவர் மேல அவங்க ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்களா? இருப்பாங்க இருப்பாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? இல்ல இல்ல, அவர் இங்கதான் இருக்காரு. அவரு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கனால அங்கேயும் இங்கேயும் அப்படியே போயிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் ரிட்டையர்ட் இப்போ. ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? ஆமா ஆமா. சரி சரி. அவங்களுக்கு அவங்க உறவு மேல ஏதாவது பாசம் வச்சு பிரச்சனை நடந்ததா? அவங்க தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பிகள் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்ல சுவாமிஜி, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் அந்த ரொம்ப அதெல்லாம் ஒருத்தர் பேசலன்னா வருத்தப்படுறது, அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அது இப்பதானே சொன்ன ஐயா கேட்ட கேள்விக்கு பேய் பிடிச்ச மாதிரி. அது யாராவது ஒருத்தர் கொளுத்தி போயிட்டு அதையே பிடிச்சிட்டு இருந்தா அந்த பேயை விரட்டுவது அரிதுன்னு. அம்மா பக்குவமா ஒரே ஒரு முறை கூட்டுவாங்க. அகண்ட வாங்கிட்டு வரணுங்களா? ஆமாம்மா. ஏன்னா அவங்கள பார்த்தா எனக்கு வந்து ஒன்றும் உடம்புல நோய் இருக்கா மாதிரி பெருசா தெரியல. வயதானா நடக்கிற நோய் தான். அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வாங்கணும் முதல்ல. அது அந்த சாமான் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாம உள்ள எங்கேயாவது புகுந்துகிட்ட கிடக்கும். அதை நம்ம பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வந்து உங்களை பார்க்கலாம். பாருங்கம்மா பாருங்கம்மா பாருங்கம்மா. ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பேசுறேன். சரிடாக்கா, நான் யாருக்கா கேட்க போறீங்க? என் பேரனுக்காக கேட்கறது சாமி. பேரன் பேர் என்ன, வயசு என்ன? நவீன்குமார், வயசு 30. சொல்லுங்கம்மா. 5/8/1995. பரவாயில்ல, 30 முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணலையா இன்னும்? பொண்ணே கிடைக்கல சாமி. கல்யாணம் பண்ணலைன்னா பொண்ணே கிடைக்கல. எவ்வளோ புச்சாலே சொல்றீங்க பாருங்க. சரிம்மா, இருக்கட்டும். ஜோசியர்லாம் என்ன சொன்னாங்க? இந்த இன்னும் 2-3 மாசத்துல முடிஞ்சிரும்னு சொன்னாங்க சாமிஜி. சரி, நீங்க அவர் பரிகாரம் சொன்னா செய்வாரா? பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டேன் சாமிஜி. கொடுமுடி போய் பழனி போய் எல்லாமே செஞ்சுட்டேன். நீங்க சொல்லுங்க சாமி, நாங்க செய்யறோம். ரொம்ப சந்தோஷம். 5 நிமிஷம் சாப்பிட்டீங்க. ஒன்றும் இல்லை, அங்கே பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருந்து வடக்கு பக்கமாக பாம்பு புத்து அம்மன் கோயிலில் இருக்கணும். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அவர் போகணும். 2 வாழையில தலை வாழையில நுணுக்கமாக அது முன்னாடி சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள் ஒரு பிடியும், அவர் கையால் ஒரு பிடியும், அவர் கையால் குங்குமம் ஒரு பிடியும் வச்சு அது மேலே ஒரு 10 ரூபாய் காசை வச்சு அங்கேயே நின்று ஓம் மங்கள சத்யரூப சுயம்பரா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி முடிஞ்சா அந்த சொல்கிறோமா, அந்த மந்திரத்தை சொல்லி 11 முறை சொல்லிட்டு அங்கே புத்து சுற்றி வர இடம் இருந்தால் 11 முறை சுற்றி வரணும். அப்படி இல்லை அங்கே நின்ன இடத்துல இருந்து 4 முறை சுற்றிட்டு வரணும். ஒரு வாரம் விடாத 9 வாரம் செய்தார்னா கரெக்டாக 4வது வாரத்திலிருந்து 6வது வாரம் முடிவடையும். அடுத்து கலகம் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. கலகம் நிறையா இருக்குது. அந்த வீட்டில் பையனை எடுக்கலாமானாக்கா வேண்டான்னு சொல்லி தடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதனால் என்ன பண்ணுங்க, எப்பவுமே வீட்டில் பொண்ணு பார்க்காம கோயிலில் முதல்ல பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துங்க. சரியாயிடும். நல்லதும்மா. ஹலோ 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 மா, சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? தாராசுரம். யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? என் பையனுக்காக. பையன் பேர் என்ன, வயசு என்னம்மா? பையன் பேர் நவீன். 23 வயசு. சொல்லுடா கண்ணா, என்ன நவீனுக்கு? நவீன் வந்து ஆடிட்டருக்கு படிக்கிறாப்ல. சரிங்க. தம்பி 2 வாட்டி பரிசு எழுதி ஃபெயில் ஆயிட்டாங்க. சரிங்க. இப்போ 3ஆவது ட்ரிப்பு எழுதிருக்காங்க. ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம். சரிம்மா. அது கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக நம்ம கையாள வேண்டிய விஷயம்.
இந்த முறை வர்றது பாஸ் ஆகிடட்டும், அது மனசில் நினைக்கிறேன். ஆனால் உறுதியாக சொல்ல முடியல. அப்படி இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவரோட சாதகத்தில் புதனும் குருவும் வலு பெற்றிருக்காங்களா என்னன்னு பார்த்தோம்னா அது நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். நம்பர் 1. 2வது, அவர் எப்பவுமே முற்போக்கு சிந்தனை இல்லாமல் வெறுத்து போய் பேச போகிறாரு. அந்த வெறுப்புலேயே போய் எழுதினார்னா அதை சக்ஸஸ் பண்ண முடியாது. அது வெக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். 2வது, வேற எதுலேயும் சிந்தனையை விடக்கூடாது. இந்த மாதிரி வர்றது டக்குன்னு சிந்தனையை வெளில விட்டுருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சாமி. ஆனா இந்த வாட்டி வந்து படிக்கணும்னு அந்த ஆர்வத்துல தான் படிச்சாப்புல. எப்போதும் ஒரு மாசமா வெளில போவாம படிக்கணும் படிக்கணும்னு அந்த வெறியில தான் உட்கார்ந்து பார்ப்போம். அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதுலேயும் போதுன்னா நீங்கள் வந்து பாருங்கம்மா. சரி சாமி. தம்பி அழைச்சிட்டு வரலாமா? புரியல. அழைச்சிட்டு வரணும்மா? சரி. 20 வருஷமா முயற்சி பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, என்னோட மனப்பூர்வமாக அவர் பாஸ் பண்ணட்டும். இயற்கையாக வந்து அது மாதிரி தான் தோணுது. ஆனால் சில சந்தேகங்கள் எனக்கு தூண்டுறதுனால அதை முழுமையாக என்னால் சொல்ல முடியல. அப்படி இருந்தால் என்னை வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. நாம கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள் வந்து நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை அதிக பாரமாக எடுத்து படிக்காதீங்க. அதே நேரத்தில் லேசாகவும் இருக்காதீங்க. ரெண்டுமே இருக்குது. நினைவாற்றல் என்பது இயற்கை சார்ந்த விஷயத்தில் இருக்கணும். டெய்லி ப்ராக்டிஸ், சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி செய்யுங்க. அதே நேரத்தில் பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த ஒரு நாளைக்கு 5 முறையாவது கண்களை பார்த்து அதை பயிற்சி எடுங்க. எப்படின்னா, வலது பக்கம் இடது பக்கம் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த பார்த்து பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்காதீங்க, இயற்கையாக பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு வலது இடதுன்னு போட்டு மேலே கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும், வலது பக்கம் இடது பக்கம் சுற்றிட்டு கண்ணை மேலும் கீழும் இந்த பயிற்சி செய்யுங்க. நிச்சயமாக நெகட்டிவாகவே இருக்காதீங்க. அப்படி இருந்தால் தான் இதை ஜெயிக்க முடியும். பரீட்சை எழுதுகிற வரைக்கும் போய் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் முன்னாடி படித்து முடிச்சுட்டு பரீட்சை எழுதும் பொழுது புரட்டி மட்டும் பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பயனை தரும். அதுக்கு மேலே ஒரு ஏலக்காய் வச்சுட்டு எப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் வருதோ ஐம்னு 5 முறை, ஓம் ஐம்னு 5 முறை சொல்லி கையில் வச்சுட்டு ஏலக்காய் வாயில் போட்டுட்டு மென்னுக்கிட்டே நீங்கள் போங்க. 1. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ விக்ரமாயா ஐயா, இந்த விக்ரமாயா ஆகட்டும், இப்போ சிங் டாலர் ஆகட்டும், அட்சய பாத்திரம் ஆகட்டும், அல்லது குழந்தை குபேரர் ஆகட்டும், சஸ்திரபந்த வேல் ஆகட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு குறிக்கோளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஐயா. அதனால் படிப்பு வந்து கர்மா சம்மந்தப்பட்டும் இருக்குது. அதுக்காக நம்ம கர்மா புத்தகம் கொடுத்துருக்கோம். இந்த கேள்வியே வராது. அவங்க பார்த்தாங்கன்னா ஏன் படிப்பில் இதுனா யார் என்ன படிக்கிறோன்னு கூட எழுதியிருக்கோம் நம்ம அதில் பாஸ் ஆக முடியலன்னா அப்போ அதுலேயே நம்ம பிரச்சனையை கொடுத்துருக்கோம். நீங்கள் கர்மா புக்கை வாங்கி படிங்க, நீங்கள் பாருங்கள், அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எந்த நட்சத்திரம் ஏன் என்னென்ன படிப்பாங்க, அதில் தோல்வி இருந்தால் என்ன பண்ணணும், இதை தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு புத்தகத்திலையுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை வந்து தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தீர்வு மட்டும் இல்லையா, விளக்கமாக கொடுத்துருப்பேன். இப்போ இவங்க எந்த நட்சத்திரம் தம்பி சொல்கிறாங்கன்னா அதில் போய் பார்த்தா அது ஆடிட்டரா இல்லையான்னு சொல்லிடும். அது அப்போ சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க, அதில் இல்லையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடுறாங்க ஐயா. படிக்கணும், படிக்கிறதுக்காகத்தானே நம்ம அவ்வளோ எழுதுகிறோம். காசு கொடுத்து அறிவை விலைக்கு வாங்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். காசு கொடுத்து அறிவையும் அனுபவத்தையும் ஒரு பொழுதும் வாங்க முடியாது. காசை இழந்த அனுபவத்தை வாங்கலாம், அதில் ஒன்றும் மாற்று இல்லை. காசை கொடுத்து வாங்க முடியாது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான அனுபவங்களையும் சரி, மெய்யான அறிவுத்தன்மையும் சரி, இது ஒரு அற்புதமான விஷயம். அதனால் புத்தகமும் ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பிரச்சனை சொல்கிறீங்களோ ஃபோனில் கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வச்சு வழிபடுங்க, இதை வாங்கிக்கங்கன்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் ஒரு பக்தர் ஐயா பார்த்து வந்துடுவாலோ. ஹலோ, மீண்டும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னா போல் வருகின்ற திங்கட்கிழமை அது மாலை 7 மணிக்கு மேலே பௌர்ணமி, மறுநாள் மகத்துவம் வாய்ந்த மகா ஆதிபத்தியம் கொண்ட சண்முகனுடைய மனப்பூர்வமான அருள் குருவருளோடு சேர்ந்து திருவருளாக கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அகண்ட பாராயணம் வருகின்ற
செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல். இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீர்வு கொடுக்கின்ற மார்க்கம் என்பதனால நினைவுபடுத்துகிறேன் ஐயா. அப்புறம் பேய், அதுக்கு அடுத்தது பூதம். இந்த பூதம் இல்லாத ஒன்றை பெரும் மாயாக பேராசை கொண்டு அது உள்ள போய் சிக்கி பொன் பொருள் செல்வம் செல்வாக்கு பணம் எல்லாத்தையும் இழந்து நடுரோட்டுக்கு வராங்க பாருங்க ஐயா, அவங்கள பூதம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஐயா. என்ன பூதம்? நல்லா போயிட்டு இருக்கிறத யாரோ ஒருவர் பேச்சை கேட்டு அல்லது இதை செய்தால் நன்றாக இருக்கும் அதை செய்தால் நன்றாக இருக்கும்னு தவறான முடிவெடுத்து நல்லா போகிறத இவரே வச்சிருந்த பணத்தெல்லாம் போட்டு பல காரணங்களாக அதில் முதலீடு செய்து நஷ்டப்பட்டு இல்லாததை அனுபவம் இல்லாததை ஒருவர் பேச்சை கேட்டிருப்பதை எளிதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையதை தனக்கு இது இல்லை என்று தெரியாமலே போய் அதில் ஈடுபட்டு செய்வது, இது அத்தனையும் பூதம் ஐயா. இந்த பூதம் பிடிச்சா கடங்காரனாக்கி நடுரோட்டுக்கு கொண்டு வந்துடும் ஐயா. இந்த பூதத்தை எப்படி ஐயா ஓட்டுறது? அப்போது அந்த பூதம் வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும், இந்த பூதம் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஐயா. இப்படிப்பட்ட பூதங்களெல்லாம் விரட்டத்தான் ஐயா நம்ம வழிபாடு. யார் ஐயா செய்கிறாங்க? அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறோம். அதுதான் ஐயா, நேரம் முடிகிற தருவாய்க்கு வந்துட்டோம் ஐயா. நீங்கள் உங்களுக்கு அந்த புக்கை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா ஐயா? அதாவது மிக பயனுள்ள இந்த புத்தகத்தை நமது நேயர்கள் அவசியமாக வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புத்தகத்தை பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் கிடைக்கும் பாருங்கள் என்கின்ற இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் ஐயா. இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்து அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஐயா. வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே